நண்பர்களே, இன்னைக்கு பொது நூலகம் போகலாமா? ஆத்திச்சூடி 2 முயல் நண்பர்கள். அதோ பாரு, பழம் மரத்திலிருந்து விழுகிறது. அட ஆமா, ஒரு முயலே வா பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம்னு சொல்ல, இன்னொரு முயல் வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது, அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன்னு சொல்லிச்சான். அதுக்கு இன்னொரு முயல் இது சரி இல்லையேன்னு சொல்லிச்சான். வேகமா ஓடி போகும்போது ஒரு கல் இருந்துச்சான். அந்த கல்லுல ஐயோன்னு தட்டி விழுந்துச்சான். அதுக்கு இன்னொரு முயல் பார்த்து போன்னு சொல்லிச்சான். அச்சச்சோ, அடிபட்டுருச்சான்னு கேட்க, மாமா வலிக்குதுன்னு சொல்லிச்சான். நான் பழத்தை எடுத்து வருகிறேன்னு இன்னொரு முயல் போய் பழத்தை எடுத்துச்சான். இந்த உனக்கும் பாதின்னு அடிப்பட்ட முயலுக்கு கொடுத்துச்சான். அடிப்பட்ட முயலே நன்றி நண்பா சொல்லிச்சான். இதுக்குதான் பார்த்து போகணும், பகிர்ந்து சாப்பிடணும் நண்பர்களுடன். நண்பர்களே, இன்னைக்கு பொது நூலகம் போகலாமா? மான் நடந்து வந்துட்டு இருக்கும் போது காகம் எல்லாம் வேகமா பறந்து போச்சான். மான் எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு பிடித்த இடத்துக்கு போறோம், நீயும் வரலாமேன்னு கூப்பிட்டுச்சான். காகத்துக்கு அப்புறம் வரி குதிரை வேகமா போச்சான். மான் எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு, அந்த இடத்துல இருந்து கொண்டே உலகத்தை பார்க்கலாம், நீயும் வருகிறாயான்னு கேட்டுச்சான். வரி குதிரைக்கு அப்புறம் கரடி வந்துச்சான். மான் எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு, நம் வினாக்களுக்கு அங்க விடை கிடைக்கும், நீயும் வரலாமேன்னு கூப்பிட்டுச்சான். கரடிக்கு அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி வேகமா போச்சான். மான் எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு, அங்கு சென்றால் அறிவை வளர்த்துக் கொள்ளலாம்னு சொல்லிச்சான் ஒட்டகச்சிவிங்கி. அப்படி ஒரு இடமா நானும் வருகிறேன்னு மான் சொல்லிச்சான். அப்படி வந்த இடம்தான் பொது நூலகமா. அங்க காக்கையும் அமைதியா புக்கு படிச்சுதான். கரடி, ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை எல்லாமே அழகா புத்தகம் படிச்சுதான். நாங்க பைய சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.